ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் உங்களுக்கு பிடிக்காதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் சைஸாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற விதையை எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாவக்காய் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்திக்கணும். நம்ம லிவரை நல்லா க்ளீன் பண்ணும், ப்ளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணும். இப்போ இது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வணக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற பாவக்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி அந்த தண்ணியில் நல்லா வேக விட்டுடலாம் எல்லாத்தையுமே. இது நல்லா கொதி வரணும். நல்லா டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கு திருவின தேங்காய் அதை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. இதை பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.